புத்தி கொடுத்து மீண்டுமாய் நோக்கி பார்க்க நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல தருணத்திற்காக நாங்கள் மீண்டும் சொல்லிக்கிறோம். இந்த நாளிலே கூட இருக்கிற எல்லா காரியங்களையும் உடைய கருத்திலே நாங்கள் தருகிறோம். நீங்க தாமே பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் செய்கிறவராய் இருக்கிறபடியினாலே, அவர் நம்மோடு இருக்கிறபடியினாலே அவருக்கு இந்த பாடலை பாடுவோம் எல்லோரும் சேர்ந்து. ನನಗಾಗಿ ಯುದ್ಧವ ಮಾಡುವ ಕರ್ತನು ನನ್ನ ಪಕ್ಷ ಇರುವನು என்கிற பாடலை. ಸೈನ್ಯಗಳ ಕರ್ತನು ಇಮ್ಮಾನುವೇಲನು ನನ್ನ ಜೊತೆ ಇರುವನು.
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா, உங்களுடைய வேத புத்தகத்திலே அப்பா ஸ்தோத்திரம். நீர் நன்மைகளின் நாயகனா இருக்கிறபடி நாளை உமக்கு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றிகளை செலுத்துகிறோம். நீர் உண்மையுள்ள தேவனா இருக்கிறபடி நாளை உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி 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 என்று எங்களுடைய உள்ளான இருதயத்திலிருந்து எங்களுடைய நன்றி பலிகளை நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த நேரத்தில். Thank you Jesus, thank you Jesus, we love you Lord. உபாகமம் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் கூட இப்படியாக சொல்லுகிறது, கடந்த ஆண்டெல்லாம், ஆண்டு என்ன, கடந்த நாட்கள் எல்லாம், ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீங்க கண்மணி போல எங்களை பாதுகாத்துக்கிறீங்கப்பா. புதிய புதிய நாட்களை எங்களுக்கு தந்து புதியனப்பா நீங்க எங்களுக்காக செய்திருக்கீங்கப்பா. அதற்காக நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். Thank you Jesus. நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கிறேன், உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவர்.
சரீரம், everything Lord Jesus belongs to you. உமக்கு மாத்திரமே அப்பா அது சொந்தமா இருக்கிறது. இம்மட்டிலுமாய் ஆண்டவரே நீங்க எங்களோடு இருந்த தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். தொடர்ந்து மீதியுள்ள பாகங்களிலே தேவன் தாமே நீர் வல்லமையாய் கிரியை செய்து இழைப்படுவீராக. ஸ்தோத்திரம் அப்பா. இதை கேட்கிறவர்கள் பார்க்கிறவர்கள் எல்லோருக்கும் ஆண்டவரே மனதிலே ஒரு சமாதானத்தை கட்டளையிடுவீராக. ஸ்தோத்திரம். அநேகர் அப்பா இந்த நேரலையிலே பார்க்க கூட நேரம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு நேரம் கிடைக்கும் போது அவர்கள் அதை பார்க்கும் போது தேவன் அப்பா எப்படி ஒரு சபையாய் கூடி ஆண்டவரே ஒரு அபிஷேகத்தை ஊற்றுவீரோ, வல்லமையை ஊற்றுவீரோ, அதே போன்ற அனுபவத்தை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் நீங்க தாமே பொழிந்தருளுமாய் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க எல்லாவற்றையும் பாதுகாத்து ஆண்டவர் எல்லோரையும் பாதுகாத்து உங்களுடைய செட்டையின் கீழே அப்பா எங்களை எல்லோரும் மறைத்து கொண்டு உமக்காய் வாழுகிற அந்த வாழ்க்கையை அப்பா நீங்க அப்பா ஆசீர்வதித்து எங்களுக்கு தர வேண்டுமா இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். நம்முடைய பெத்தேல் தேவ சபையின் சார்பாக ஒரு ஆத்தும பாரத்தை ஆண்டவர் தந்து தொடர்ச்சியாக ஆலயத்தில் ஜெபங்களை நடத்த வேண்டும் என்று தீர்மானித்து நடத்தி வந்த சூழ்நிலையில் ஆலயத்திலும் செல்போன் மூலமாகவும் இந்த ஊழியத்தை செய்து வந்த நாட்களில் ஆண்டவர் ஆத்தும பாரத்தை கொடுத்து இந்த 50 நாள் சபை மக்களும் வாய்ப்பு இருக்கும்போது மற்றவர்களும் இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ள வேண்டும், ஆண்டவர் வார்த்தையை கேட்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூட இந்த ஜெபங்களை 26 நாட்கள் கடந்த நாட்களில் நடத்தி இருக்கிறோம். இந்த 27ஆம் நாளுக்காக கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இது ஏதோ ஒரு நீங்கள் உண்மையாகவே ஆண்டுடைய அன்பு, ரட்சிப்பு, அபிஷேகம், ஆத்துமபாரம், சபையை குறித்து, தேசத்தை குறித்து, உங்கள் குடும்பத்தை குறித்து, ஜனங்களை குறித்து ஆத்துமபாரம் உண்மையாய் இருக்குமானால் இதை போல பாரத்தோடு ஜெபம் செய்தி இரண்டாவது இருந்தாலும் ஜெபத்திற்கு யார் முக்கியத்துவம் கொடுத்து நடத்துகிறார்கள் அதில் உங்கள் கவனத்தை செலுத்தி அடுத்த நம்முடைய சபை அந்த ஜெபத்திலே நீங்கள் கலந்து கொண்டு அந்த 7 மணிக்கு நீங்கள் பார்க்கும்போது தொடர்ந்தும் நீங்கள் ஒரு முறையாவது பார்க்கும்போது அது உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். யூதா எழுதின நிருபம் கண்டிப்பா ஒரு தெளிவு, எனக்கே ஆச்சரியமா இருக்கு. உங்களுக்கும் ஒரு ஞானத்தை கொடுத்து நீங்கள் கற்றுக்கொள்ள பிறரும் கற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை. நாம் என்னோடு சேர்ந்து நீங்களும் நானும் சேர்ந்து தலைவனுக்கு ஜெபம் என ஜெபம்தான் வாழ்க்கையை. கிறிஸ்தவம் என்றாலே ஜெபம்தான். அந்த ஜெபத்தை முக்கியப்படுத்துகிற நபர், அந்த ஜெபத்தை முக்கியப்படுத்துகிற குடும்பம், அந்த ஜெபத்தை முக்கியப்படுத்துகிற சபை ஒரு நாளும் கீழ் நோக்கி போகாது. தரிசனம் இழந்து காணப்பட, வார்த்தைகளை விட்டு விலகி போக முடியாது. தெளிவாக, அசையாமல், உறுதியாக ஆண்டவருக்காக ஆண்டவர் இருதயத்தை புரிந்து வாழ முடியும். அந்த உணர்வோடு தான் நாம் இதை செய்து கொண்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யும். ஆவியானவரே எங்களுக்குள்ளிருந்து அனல் மூட்டி எழுப்பிவிடும் செப ஆவியை தார். இந்த நாளிலும் பல காரியங்களுக்காக நாங்கள் செபித்து வருகிறோம், ஜெபம் பண்ணி வருகிறோம். இன்னைக்கு எனக்கு நீங்க கொடுத்த அந்த பாரம் உலகத்தில் உள்ளதான ஐஸ்வர்யவான்களுக்காக, பணக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், ஐஸ்வர்யவான்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், ஆண்டவர் இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பணம்தான் வாழ்க்கை, பணம்தான் உன்னத நிலை. பணம் இருந்தால் போதும், ஐஸ்வர்யம் இருந்தால் போதும் என்கிற எண்ணம் இராதபடிக்கு அதை விட்டு அடுத்த கட்டத்திற்கு அவர்கள் செல்ல ஆண்டவர் கிருபை கொடுக்க வேண்டும். இப்படி நிறைய ஐஸ்வர்யத்தை சேர்த்து வைத்திருக்கிற ஜனங்கள் ஏழைகளுக்கு உதவும்படி
எவ்வளோ பேர் ஏழையா இருக்கிறார்கள், ஆகாரம் இல்லாமல் இருக்கிறார்கள், பல தேவையோடு இருக்கிறார்கள். அந்த ஏழைகளுக்கு உதவி செய்யும்படியான எண்ணத்தை கோடீஸ்வரர்களுக்கு, லட்சாதிபதிகளுக்கு, ஐஸ்வர்யவான்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. அவர்களும் உண்மை தெய்வமா இயேசு கிறிஸ்துவை தேட அவர்களுக்கு உதவி செய்யும். ஐஸ்வர்யத்தினாலே பொருள் பெருகினால் ஜனங்கள் பெருகுகிறார்கள் மட்டுமல்ல, பாவமும் பெருமையும் அவர்கள் வாழ்க்கையில் வர வாய்ப்பு இருக்கிறது, எல்லா நிலையிலும். எனவே ஐஸ்வர்யத்தினால் பாவம் பெருகாதபடிக்கு, பாவத்திற்கு தங்கள் வாழ்க்கையை ஒப்புக்கொடுக்காதபடிக்கு, மற்றவர்களை மதிக்க, தாழ்மையோடு நடந்து கொள்ள, எல்லாருக்குமே கிறிஸ்துவை அறிந்தவர்களும் கிறிஸ்துவுக்கு அப்பாற்பட்டவர்களுக்கும் அந்த இரக்கத்தை வெளிப்படுத்தும்படி உம்மிடத்தில் நாங்கள் வேண்டுகிறோம். பொறுப்பிலே இருக்கிறவர்கள் அதிகாரிகளாய் இருக்கலாம், அமைச்சர்களாய் இருக்கலாம், எந்த பொறுப்பில் அமர்ந்திருக்கிற மக்களும் கூட எல்லாரையும் அரவணைத்து செல்வதற்கு அந்த கிருபைகளை தாரும் இயேசுவின் நாமத்தில். எல்லாரையும் ஏற்ற தாழ்வு இல்லாமல், படித்தவர்கள் படிக்காதவர்கள், ஏழைகள் பணக்காரர்கள் என்று அல்லாதபடிக்கு எல்லாருக்குள்ளும் ஒரு ஆத்மா என்ற ஒன்று இருக்கிறது. உயிரோடு இருக்கிற வரைக்கும் தானே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் மதிப்பு. அவன் மரித்த பிறகு மரியாதை கொடுத்து யாரும் பேசுவதில்லையப்பா. அந்த சாவுன்னு சொல்றாங்க, அந்த பிணம்னு சொல்றாங்க, அந்த சடலம் அப்படின்னு தான் சொல்றாங்க. எல்லாம் அந்த உயிர் இருக்கிற வரைக்கும் ஆண்டவரே இந்த மதிப்பு. அதனால அந்தந்த பொறுப்புல இருக்கிறவர்கள் எல்லாம் பொறுப்பை உணர்ந்து எல்லாரையும் அரவணைக்க, யாரையும் ஏமாற்றக்கூடாதுப்பா. சூழலை பார்த்து ஏமாத்துறாங்க, ஆட்களை பார்த்து ஏமாற்றுகிறார்கள். கொஞ்சம் உஷாரா பேசக்கூடியவர்களா இருந்தா அதை டீல் பண்ற விதமே வித்தியாசமா இருக்கு. கொஞ்சம் தெளிவில்லாதவங்க கொஞ்சம் ஏமாறுவதை போல இருந்தால் அவர்களை வேறு விதமாக நடத்துகிற சூழ்நிலைகள் எல்லா துறையிலும் இருக்கிறது. அப்படிப்பட்ட சொற்ப நிலையில் இருக்கிற, குறுகிய மனப்பான்மையோடு இருக்கிற மக்களுக்கு நல்புத்தியை கட்டளையிடும், அவர்களுக்கு உணர்வினை தந்து நடத்தும், அவர்களும் ரட்சிக்கப்படட்டும். அப்பா, போதைக்கு அடிமையாயிருக்கிற மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். போதைக்கு அடிமை, புகையிலைக்கு அடிமையாய் இருக்கிற மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். போதைக்கு அடிமையாகி மிருகம் போல மாறுகிற மக்களும் உண்டு. தங்கள் குடும்பத்தை பிரிப்பதும், தன் மனைவி மக்களை கொலை செய்வதும், அவர்களை ஒரு மிருகம் போல நடத்துவதும் செய்தித்தாளில் பார்க்கிறோம், டிவியில் கவனிக்கிறோம். ஏன் நடைமுறையில அநேகரை எங்கள் கண்கள் காண்கிறது, வேதனையா இருக்கிறது அல்லவா? இதனால எவ்வளோ குடும்பம் பிரிந்து கிடக்கிறது, எவ்வளோ பேர் கண்ணீரோடு இருக்கிறார்கள், கலக்கத்தோடு இருக்கிறார்கள். ஆண்டவர் இரக்கம் பாராட்டும். ஆண்டவரே இறங்கும். இதெல்லாம் நீங்க கவனத்துல வைத்து நீங்க பதில் கொடுப்பீங்கன்னு விசுவாசிக்கிற ஆண்டவரே, அவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும். அதை குறித்த ஒரு வெறுப்பு வரட்டும். போதையை குறித்து, போதையில் பலவிதமான ரகங்கள் இருக்கிறது. அந்த போதை வஸ்துக்களுக்கு ஜனங்கள் அடிமையாகாதபடிக்கு அவர்களுக்குள்ளே ஒரு வெறுப்பை தந்து விடுதலையாக்கும்படி உங்க சமூகத்திலே நாங்கள் பாரத்தோடு வேண்டுகிறோம். களியாட்டுகள் கண்களினால் தேவையில்லாததை கண்களினாலே பார்த்து 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 தன்னை படைத்த தெய்வத்தை பார்க்காதபடிக்கு, தன்னை உண்டாக்கிற தேவனை நோக்கி பார்க்காதபடிக்கு, தங்களை வாழ வைக்கிற இறைவனை நோக்கி பார்க்காதபடிக்கு, உலகத்திலே தங்களை கொஞ்சம் சந்தோஷப்படுத்தக்கூடிய, கொஞ்சம் தங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய அப்படிப்பட்ட காரியங்களுக்கு இரவாக இரவு பகல் பாராமல் தங்கள் நேரத்தை செலவழிக்கிறதான போன்லயோ டிவிலையோ மற்ற உலகத்தின் பேச்சு வார்த்தைகளிலோ அப்படி செலவழிக்கிற மக்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். சினிமாவாக இருக்கட்டும், சீரியலாக இருக்கட்டும், வீண் பேச்சாக இருக்கட்டும், வீண் பேச்சு,
வீணானதை பேசி 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 ஆண்டவரே பொழுதுபோக்கி கொண்டிருக்கிறதான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வாலிபர்களுக்கும் வயதானவர்களுக்கும் நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரும் கெட்டு போவதை நீங்கள் விரும்புகிற, அதனால் தான் நாங்கள் சொல்லி சொல்லி பாரத்தோடு இடத்தில் பரிந்து பேசுகிறோம். இடைபடும் அவங்க எல்லாரும் ரட்சிக்கப்படட்டும். அதில் ஈடுபடுகிற மக்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படட்டும். அவங்க தொழில ஒருவேளை இருக்கலாம், ஆனா அவங்க உள்ளத்தில் இயேசு தெய்வம் வாரும். அவங்க வாழ்க்கையில் உள்ள இருள் மாற்றப்படட்டும். ஆண்டவர் அவர்களுக்குள் கிரிய செய்யும்படி உம்மிடத்தில் நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, ஒரு முறை கூட சண்டை போடுகிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். சண்டை போட்டு சமாதானத்தை உடைத்து ஒரு அன்பு ஐக்கியம் இல்லாமல் கிறிஸ்தவ வட்டாரத்திலும் வெளியே இடங்களிலும் சண்டை சண்டை சாதாரணமா ஒரு வார்த்தை பேசினாலே சண்டைதான், பார்த்தாலே சண்டைதான், அவங்க ஒரு இடத்துக்கு போனாலே சண்டைதான், ஒரு இடத்துல அவர்கள் பழகினாலே சண்டைதான். அந்த நிலைமைகள் மாற வேணுமே. கலகம் பண்ணுகிற மக்களை சந்தியும். சமாதானத்திற்காக ஒவ்வொருவரும் பிரயாசப்பட ஆண்டவர் கிருபை தாரும். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உலகத்தில் இருக்கிற மக்களுக்காக வேண்டுகிறோம். தேசங்களில் வாழ்கிற ஜனங்களை ரட்சிக்கும்படி வேண்டுகிறோம். ஒவ்வொரு குடும்பத்தாரும் ரட்சிக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பங்களிலும் சமாதானம் இருக்கட்டும். ஒவ்வொரு தனி நபருக்குள்ளே சந்தோஷம் சமாதானம் காணப்படட்டும். பாவ காரியங்கள், தேவையில்லாத காரியங்கள், மூர்க்க வெறிதனம் கொண்டதான உணர்வுகள் ஆண்கள் பெண்களை விட்டு எடுத்து போடும். பாவம் செய்ய பாவத்துக்கு தூண்டுகிற ஜனங்களை அநேக தப்பான வழியில் நடத்த அதற்காகவே இரவு பகலாய் சிந்தித்து செயல்படுகிற மக்கள் மீது உடைய வலகரத்தை நீட்டி தொடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கண்ணீரோடு இருக்கிற மக்களுக்காய் வேண்டுகிறோம். அவர்கள் கண்ணீரை துடைக்க வேண்டுமே. கவலையோடு அலைகிற மக்களுக்காய் வேண்டுகிறோம். அவர்கள் கவலைகளை மாற்ற வேண்டுமே. வேதனைப்பட்டு தவிக்கிற மக்களுக்காக வேண்டுகிறோம். அவருடைய வேதனைகளை மாற்றும் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த நாட்களில் கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிற சூழ்நிலைகள் மாறட்டும். இருக்க இருக்க அதிகம் என்று சொல்வதை விட, அப்பா, எங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீங்க கிருபையாய் 138 கோடி மக்கள் இருக்கிற இடத்தில் நீங்க அற்புத விதமாய் எங்கள் ஜனங்களை பாதுகாத்து நடத்துகிறீர் ஆண்டவரே. அது கூட அந்த மரணம் வரக்கூடாதுப்பா. அந்த கொள்ளை நோய், அந்த தொற்றெல்லாம் மறைந்து போகட்டும். பரிசுத்தவான்கள் சொல்லுவதை போல நாங்களும் ஜெபிக்கும் போது நீர் உணர்த்துவதை விட எல்லாரும் மருந்து கண்டுபிடித்து அந்த மருந்தை விநியோகித்து அந்த மருந்தாலதான் கொள்ளை நோய் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்தது என்கிற அந்த உணர்வு இல்லாதபடிக்கு ஆண்டவர் நீங்கள் அனுமதிக்காம முழு உலகத்திற்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலை வரவில்லை. எனவே நீங்க தான் எப்படி ஒரு காற்று புறப்படுகிறது, அந்த காற்று அடித்து பல இடங்களுக்கு போனாலும் திரும்ப அந்த இடத்திலே வந்து அமருகிறது என்று நாங்கள் படிக்கிறதை போல இந்த கொள்ளை நோய் அமரும்படி வேண்டுகிறோம். இதை ஆண்டவரை ஜனங்களை வேற விதத்துல நீங்க டீல் பண்ணுங்கப்பா. இதற்கு மேல வேற விதத்தில் ஜனங்கள் இதயங்களை மாற்றும். ஜனங்களுக்குள் உணர்வை தாரும். சிலுவை நாதரை கண்டு கொள்ளட்டும். நரக வழியை விட்டு விலகட்டும். பரலோக வழிக்குள்ளே வருவதற்கு கோடி 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 மக்கள் இருதயத்தில் கிரிய செய்து கல்வாரி சிலுவையிலே ஜீவன் கொடுத்த ஆண்டவருடைய, உயிரோடு இருக்கிற ஆண்டவருடைய வல்லமையை எல்லாரும் அறிந்து கொண்டு ஆண்டவரே உமக்கு ஒப்பு கொடுத்து வாழ கிருபை தாரும். இந்த நாளிலும் இந்த ஜெபங்களை நீர் ஏற்றுக்கொண்டதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்மை நாங்கள் துதிக்கிறோம். உம்மை நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் கடமை துதிப்பதும் செபிப்பதும் விசுவாசிப்பதும். நாங்கள் அதற்காக தான் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். எங்களுக்கு இந்த உலகத்திலே வைத்த நோக்கமே எங்களுக்காக நாங்கள் வாழக்கூடாது, பிறருக்காக, பிறர் நலன் கருதி பிறருக்காக நாங்கள் மன்றாட வேண்டும். கிறிஸ்தவர்கள் என்றாலே
தங்களுக்காக வாழ, தங்களுக்காய் சேர்க்க, தங்களுக்காய் எல்லாத்தையும் வளர்த்துக் கொள்வதற்காக அல்ல, தங்களுக்கு இல்லாவிட்டாலும் பிறருக்காக, மற்றவர்களுக்காக. நாங்க அழுதாலும் மற்றவங்க சந்தோஷமா இருக்கணும், அந்த அளவுக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். எங்களையும் உண்மை கிறிஸ்தவர்களாய் ஆயத்தப்படுத்துவீராக. இந்த எல்லா ஜெபங்களை கேட்டதற்காக ஸ்தோத்திரம், பதில் கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் சொந்த கண்கள் பார்க்க போகிறது, நீங்கள் ஜெபத்தை கேட்கிற தேவன் என்றும், அநேக அற்புதங்கள் அதிசயங்கள் செய்கிற தேவன் என்றும், கோடி 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 மக்கள் நரகத்துக்கு போகாமல் பரலோகத்திற்கு வரத்தக்கதாக நரகம் காலியாகணுமே, பரலோகம் ஆத்துமாக்களால் நிரம்பணுமே. இப்பொழுது இருக்கிற கொள்ளை நோய், பதட்டம், கண்ணீர், வேதனை, போராட்டங்கள், பயம், அச்சுறுத்தல், இந்த கொள்ளை நோய் மட்டுமல்ல, இதை சார்ந்த மற்ற வியாதி பிரச்சனையில் இருக்கிற மக்களுக்கு கூட விடுதலை தந்த ஆண்டவர் மகிமையாய் நடத்தும்படியாய் உடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். எங்கள் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இயேசுவின் நாமத்திலே கிரியை செய்வீராக. உம்மிடத்திலே அர்ப்பணிக்கிறோம், நீங்களே பொறுப்படும். ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். துதிகன மகிமை நீர் ஏற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேடும் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டிருக்கிறார். கண்டிப்பாக பதில் கொடுத்து நம்மை அற்புத விதமாய் நடத்த போகிறார். நாளிலும் யூதா எழுதின பொதுவான நிருபத்தில் 14ஆம் வசனத்தை நான் ஒரு சில வார்த்தைகளை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். பாருங்கள், 14ஆம் வசனத்தில் கடந்த நாளில், நேற்றைய தினத்தில் ஏனோக்கு, அதை குறித்து ஒரே ஒரு குறிப்பு, அந்த ஏனோக்கை குறித்து ஒரு குறிப்பு. ஆவிக்குரிய வாழ்க்கையில் விழிப்புணர்வு தேவை என்று ஏனோக்கு பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த ஏனோக்கை குறித்து இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தின் முந்தின புத்தகமாகிய யூதா புத்தகம், புதிய ஏற்பாட்டிலே கடைசி அந்த புத்தகத்துக்கு முந்தி ஒரு அதிகாரம் கொண்டதான அந்த யூதா எழுதும்போது வேற யாரும் இந்த இதில் உள்ள சம்பவங்களை வேறு எங்கும் பார்க்காத அளவுக்கு யூதா அந்த வார்த்தைகளை இதில் எழுதுகிறார். அப்படி இந்த யூதா குறிப்பிட்ட ஏனோக்கு அவர் யார், அவருடைய குணங்கள் என்ன என்று நேற்றைய தினத்தில் பார்த்தோம். இன்றைக்கும் இன்னும் ஒரு குறிப்பு நான் சொல்ல விரும்புகிறேன். யூதா அவர்களை குறித்து ஏனோக்கு சொன்னது பாருங்கள். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து, அந்த ஒரு வார்த்தையை மட்டும் நான் எடுத்துக் கொள்ளுகிறேன். இவர்களை குறித்து. யார் இவர்கள்? யார் இவர்கள்? யார் இவர்கள்? யூதா 3ஆம் வசனத்தில் சொன்னார் பாருங்கள். 3ஆம் வசனத்தில் என்ன சொன்னார்? 4ஆம் வசனத்திலே, 4ஆம் வசனத்தில் பக்க வழியாய் நுழைந்து ஆண்டவர் இயேசுவை மறுதலித்து, தேவனை மறுதலித்து, பக்தி இல்லாம பக்க வழியாய் நுழைகிற இவர்களை குறித்து, இத அன்றைக்கு இவர்களை குறித்து ஏனோக்கும் பல வருடங்களுக்கு முன்பாக வாழ்ந்த இந்த மனுஷன் அவர்களை குறித்து சொல்லுகிறார். அப்படியானால் இந்த இவர்களை குறித்து ஏனோக்கு சொன்னது என்ன என்று நாம் நாளைய மறுதினம் பார்க்க போகிறோம். ஆனால் வேதத்திலே இவர்களை குறித்து என்ன சொல்லப்பட்டது என்று ஒரு 6 காரியம் உங்களுக்கு சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கவனியுங்கள். பவுல் சொல்லுகிறார், அப்போஸ்தலனாகிய பவுல் இவர்களை குறித்து, ஏனோக்கு இவர்களை குறித்து, யூதா இவர்களை குறித்து, பவுல் இவர்களை குறித்து என்ன சொல்லுகிறார்? அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இவர்கள் யார்? மாறுபாடானதை போதிக்கிறவர்கள், சரியானதை கற்றுக் கொடுக்கிறவர்கள் அல்ல, மாறுபாடானவைகளை போதிக்கிறவர்கள். இரண்டாவது, இவர்கள் என்ன செய்கிறார்களா? கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கலாத்தியர் 3:1 படித்து பாருங்கள். இவர்கள்
கீழ்ப்படுகிறவர்களையும் மயக்குகிறவர்கள், கீழ்ப்படியாமல் மற்றவர்களை மயக்குகிறவர்கள், வார்த்தையாலே உபதேசத்தாலே மயக்கத்தை உண்டாக்கி குழப்பத்தை உண்டாக்கி செய்கிறவர்கள், இவர்களை குறித்து அடுத்து பவுல் சொல்லுகிற அந்த 4வது காரியம் பாருங்கள். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 19-20 வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தால், விசுவாசத்தை சேதப்படுத்துகிறவர்கள். வேதமே விசுவாசம்தான். ஒவ்வொரு மனுஷனும் தெய்வத்தை விசுவாசிக்க வேண்டும், ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும், அவருடைய வார்த்தைகளை உபதேசங்களை விசுவாசிக்க வேண்டும். ஆனால் இவர்கள் யார்? இந்த ஏனோக்கு குறிப்பிட்டதான அவர்களை குறித்து என்று படிக்கிறோமே. அப்ப இவர்கள் யார்? விசுவாசத்தை சேதப்படுத்துகிறவர்கள், விசுவாசத்தை நாசம் பண்ணுகிறவர்கள், விசுவாசத்தில் இருக்கிறவர்களையும் கெடுக்கிறவர்கள். பாருங்கள், அதனால்தான் யூதா கடுமையாக அதை குறித்து சொல்லுகிறார். 1 தீமோத்தேயு 1:19-20. 5வது விஷயம் பாருங்கள், இவர்கள் யார்? சத்தியத்தை எதிர்க்கிறவர்கள். எதிர்க்கிறவங்க நல்லவங்க அல்ல, எதிர்க்கிறவர்கள் நல்லவர்கள் இல்லை. சத்தியத்தை எதிர்க்கிறவர்கள். சத்தியம்னாலே சரியானது, அதை இவங்க யாரு? உண்மை சத்தியத்தை அது சத்தியம் அல்ல அப்படின்னு எதிர்த்து போராடுகிறவர்கள். நல்லதுக்காக இவங்க போராடல, உண்மைக்கு மாறாக எதிர்த்து போராடுகிறவர்கள், எதிர்ப்பவர்கள். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 6வது இவர்கள் யார்? தீத்து 1:13. தீத்து 1:13 பாருங்களா, பவுல் சொல்லுகிற வார்த்தைகள். இவர்கள் யார்? உண்மையை மறைக்கிறவர்கள், உண்மையை மறைக்கிறவர்கள், உண்மை சத்தியத்தை மறைக்கிறவர்கள், உண்மை தேவனை மறைக்கிறவர்கள், உண்மை விடுதலையை மறைக்கிறவர்கள், உண்மையான காரியங்களை மறப்பவர்கள். 7வது இவர்களால் என்ன நடக்குமா? இந்த யூதா குறிப்பிடுகிற, ஏனோக்கு குறிப்பிடுகிற, பவுல் குறிப்பிடுகிறாரே, இந்த நபர்களால் என்ன நடக்கும்? சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும், சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். அப்ப இந்த வார்த்தைகளை நீங்கள் பார்த்து, இவர்களை குறித்துதான் யூதா எழுதுகிறார். இதை குறித்துதான் ஏனோக்கு சொன்னதாக மேற்கோள் காட்டுகிறார். மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன், மாறுபாடானதை போதிக்கிறவர்கள், கீழ்ப்படியாமல் மயக்குகிறவர்கள், விசுவாசத்தை சேதப்படுத்துகிறவர்கள், சத்தியத்தை எதிர்ப்பவர்கள், உண்மையை மறப்பவர்கள், சத்திய மார்க்கத்தை தூஷிக்க வைக்கிறவர்கள். அப்ப இப்படிப்பட்டவர்களை விட்டு விலக வேண்டும். இவர்களை குறித்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இதற்கு அப்படியே ஆப்போசிட்டா படித்தால் இன்னும் நிறைய காரியத்தை புரிந்து கொள்ளலாம். இந்த கடைசி நாட்களில் யூதாவை படிக்கும் போது அவர் குறிப்பிடுகிற வார்த்தைகளையும் கவனித்து பார்த்து, தேவனை பற்றி கொண்டு, இயேசு ராஜாவை உறுதியாய் பற்றி கொண்டு, ஆவியானவர் நடத்துதலின்படி வாழ, நீங்கள் தெளிவுடன் வாழ ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுப்பாராக. இப்போதும் தலைவணங்கி ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திர ஆண்டவரே. இப்படி எங்களுக்கு தந்து வருகிற பாக்கியத்திற்காக, ஸ்லாக்கியத்திற்காக ஸ்தோத்திரம். ஜெபிக்க வைத்தீரே, நன்றி. இந்த வசனங்களை சொல்ல வைத்தீரே, ஸ்தோத்திரம். எல்லாரும் இதை பார்க்கட்டும், கவனிக்கட்டும், கேட்கட்டும், கீழ்ப்படியட்டும், வாழ்க்கை தெளிவடையட்டும், அற்புதங்களை பெற்றுக் கொள்ளட்டும். தாழ்மையோடு கூடுகிறோம். துதிகர மகிமையை ஏற்றுக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஒருவரை ஆசீர்வதிப்பாராக. நாளை மாலை 7 மணிக்கு சந்திப்போம்.